என்னுடைய முதல் கிறிஸ்துமஸ் நினைச்சு பாக்குறேன். என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே வந்ததில்லை. நான் திண்டுக்கல்லிலே மளிகை கடையில வேலை பார்க்கும் போது அப்படிப்பட்ட உணர்வு. வெளியில பிச்சைக்காரங்க இருந்தாங்க. ஒரு கோயில்ல பிச்சைக்காரங்க இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு பெரிய கோயில். அதுல 15க்கும் மேற்பட்ட பிச்சைக்காரர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப எனக்கு தோணுது, இந்த கிறிஸ்துமஸ் இயேசு எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க வந்தார், ஏழைகளை நேசிக்க வந்தார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எளியவர்களை மீட்கும்படி இயேசு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நான் வேதத்திலிருந்து வாசிச்ச உடனே அந்த 15 பிச்சைக்காரங்க மேல எனக்கு ஒரு அன்பு. அவங்க யாரோ என்னமோ தெரியல, என் சொந்தத்தை போல் உணர ஆரம்பிச்சேன். அப்ப கேக் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு பரிமாறி கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் என்று அந்த முதல் கிறிஸ்துமஸை என் வாழ்க்கையில கொண்டாடினேன். என்னால அது மறக்கவே முடியல. ஏன்னா அந்த 17, 18 வயசுல வர்ற தாட்டு கிடையாது. அதெல்லாம் யாரோ ஒருத்தனை நேசிக்க வேண்டும் என்கிற அந்த புத்தி நமக்கு வராது. நம்முடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் என்று சம்பாத்தியத்தை நோக்கி ஓடுகிற நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை நினைத்து பார்த்து, மற்றவருடைய வழியை நினைத்து பார்த்து, அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்க வேண்டும், அவர்களை சந்தோஷப்படுத்தி விட வேண்டும் என்கிற எண்ணம் என் உள்ளத்திலே உதித்தது. இதுதான் இயேசு தருகிற மாற்றம். இயேசுவை ஒரு மனிதன் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டால் அவன் புனிதனாக, பரிசுத்தனாக, நீதிமானாக அவன் என்ன செய்கிறான்? மாற்றுகிறான். ஏன்னா தெய்வம் உள்ளே வந்துடுறார். உலகத்திலே தெய்வத்தை பார்க்க எங்க போனோம்? அநேகர் சொல்லுவாங்க, ஐயா நான் அங்கே சென்று தரிசித்து விட்டு வந்தேன், கடவுள் தரிசனத்தை கண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பைபிள் சொல்ற கடவுள், உண்மையான கடவுள் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய உள்ளத்திலே வந்து நான் வாசம் செய்வேன்கிறார். எங்க கடவுள் இருக்கிறாரா? நம்முடைய உள்ளத்திலே. அப்ப கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் இருதயத்தில் என்ன செய்கிறார்? வந்து விடுகிறார். அதனாலதான் உங்களுக்குள்ள வேற மனுஷனா நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்க. அப்ப நான் என்ன செஞ்சேன்னா, இவ்வளவு கடவுள்கள் இருக்கிறதே, நாம் ஏராளமான கடவுளை வழிபட்டமே, இந்த இயேசு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறார் என்பதை நான் பார்த்தேன் தான். ஒருவேளை எல்லா சாமியோட இவரும் ஒரு சாமியாக இருப்பாரோ என்று நான் சிந்தித்தேன். ஆனா வேதாகமத்தை வாசிக்கும் போது கடவுள் ஒருவரே என்கிற சத்தியத்தை நான் என்ன செய்தேன்? உணர்ந்து, கடவுள்கள் கல்யாணம் பண்ணி கொண்டு குழந்தையெல்லாம் பெக்க முடியாது. மனுஷனுக்குள்ளதான் என்ன செய்யுது? குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதே. கடவுள் வந்து குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்றென்று முக்கியமானவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த சத்தியங்கள் எல்லாம் நாம் வேதாகமத்திலிருந்து பார்த்தபோது யார் கடவுள் என்கிற தேடல் எனக்குள்ள வந்துச்சு. நான் குர்ஆனை வாசித்தேன், பகவத்கீதையை வாசித்தேன். அதுக்கு முன்பாகவே இந்து புராணங்களில் அத்தனை இதிகாசங்களும் தெரியும். அது போதிக்கிற எல்லா விஷயங்களையும் நான் அறிந்தவனாகத்தான் இருந்தேன். அப்ப நான் எக்ஸ்ட்ரா குர்ஆனை வாசித்தேன். மற்ற மதங்களிலே சொல்லப்பட்ட அநேக விஷயங்களை நான் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், எது உண்மையான தெய்வமா இருக்க முடியும் ஐயா? இவர்கள் வந்து இப்படி இயேசுதான் தெய்வம் நம்ம உடனே நம்ப முடியுமா? ஆனா ஒரு கடவுள் தான். அந்த கடவுள் யார் அப்படிங்கிறதா நமக்கு என்னது? ஒரு கேள்வி. அநேக கடவுள்களை நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஒரு கடவுள் இருக்கிறார், உலகத்தை படைத்த கடவுள் இருக்கிறார். அந்த கடவுள் யார் என்ற தேடல் எனக்குள்ள வந்துச்சு. உங்களுக்குள்ளயும் நான் சொல்றேன், அந்த தேடல் இருக்க வேண்டும். நீங்க தேடி கண்டுபிடிங்க. இயேசு சொன்னார், தேடுகிறவர் நிச்சயமாக என்ன செய்வான்? உண்மையை கண்டடைவான்.